நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க இருக்கு. ஜூலை 20 இருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடக்க போற இந்த கூட்டத்தொடர்ல ரொம்பவும் காரசாரமான விவாதங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன விவாதங்கள் அது? ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கூட்டுற முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது. எதிர்க்கட்சிகள் ஆட்சியில இருந்த மேற்கு வங்கம், தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இந்த முறை ஆட்சி மாற்றத்தை எதிர்கொண்டிருக்காங்க. குறிப்பா மேற்கு வங்கத்துல மம்தா ஆட்சியை இழந்த நிலையில அங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆடி போயிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ச்சியா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கட்சி தாவறது அப்படிங்கிறது மமதாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. அப்படியே தெற்குல வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை இழந்திருக்கு. கேரளத்துல இடதுசாரிகள் தோத்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இந்த நிலையில தான் இந்த கூட்டத்தொடரும் அதுல அறிமுகப்படுத்தப்பட இருக்கக்கூடிய மசோதாக்களும் கவனம் பெற்றிருக்கு. இந்த மசோதாக்கள் மீது என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு பல கட்சிகளும் தங்களுடைய எம்பிக்கள் கூட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதுல 3 பேருடைய கூட்டம் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1 காங்கிரஸ். டெல்லியில சோனியா காந்தி இல்லத்துல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் வியாழக்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ராகுல் காந்தி, KC வேணுகோபால், ப. சிதம்பரம் அப்படின்னு பலர் கலந்துக்கிட்டாங்க. இதுல பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அயோத்தி ராமர் கோயிலுடைய அறக்கட்டளையுடைய நன்கொடை தொடர்பான பிரச்சனையை எழுப்புறதுக்கு காங்கிரஸ் திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அயோத்தி ராமர் கோவிலில் நன்கொடை வசூல் செஞ்சதுல முறைகேடுகளும் ஊழல்களும் நடந்திருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவாதம் அப்படிங்கிறது மையமானதாக மாறணும் அப்படின்னு காங்கிரஸ் முயற்சி பண்ணுது. அதே சமயம் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய மசோதாக்கள் மேல தங்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தீவிரமாக முன்வைக்க காங்கிரஸ் திட்டம் தீட்டி இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மசோதா, 30 நாட்கள் காவலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா மீது தங்களுடைய கடுமையான எதிர்வினையை கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு இன்னும் கூடுதல் பலம் அப்படிங்கிறது தேவைப்படுது. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ்க்கு மாநில கட்சிகளோட சில பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் திமுக உடனான கூட்டணியை முறிச்சது அப்படிங்கிறது, அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான கூடுதல் சிக்கல்களை காங்கிரஸ் இந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை தோற்கடிக்க இவங்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிக்கள் கூட்டத்துக்கு அப்புறம் பேசின காங்கிரஸ் கட்சியினுடைய MP ஜெய்ராம் ரமேஷ், இந்த 2 கட்சிகளோடும் நாங்கள் தொடர்பில் தான் இருக்கோம். பாஜகவை கொள்கை ரீதியாக இந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதனால பாஜக கொண்டு வரக்கூடிய விஷயங்களை இவங்க கட்டாயம் எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நம்பர் 2 திமுக. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் திமுக தரப்புல மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது காங்கிரஸ் தங்களுடைய கூட்டணியை விட்டு வெளியே போனது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் அவங்க பங்கேற்றது திமுகவிற்கு ஒரு வித கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு திமுக எம்பிக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கு. வியாழக்கிழமை காணொலி வாயிலாக நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் பேசின முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் தமிழர்களுடைய நலனை பாதுகாக்கிற வகையில் தமிழ் மக்களுடைய மனசாட்சியா திமுக எம்பிக்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாஜகவினுடைய சட்ட மசோதாக்களை எதிர்த்து திமுக செயல்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கப்படுவதாகவும் இருக்கு. அதே சமயம் இது காங்கிரஸோடு எப்படி இணைஞ்சு இதை செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நம்பர் 3 பாஜக. எப்படி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு தயாராகிட்டு வராங்களோ அதை விட ரொம்ப வேகமா பாஜகவும் மிக தீவிரமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல 2 அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க. குறிப்பா கடந்த ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்ச நிலையில அதை திரும்பவும் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர்றதுக்கு முனைப்பு காட்டுறாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறதால 3ல் 2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் தங்களுக்கு சப்போர்ட் பண்றது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக எம்பிக்களை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வர்றது அப்படின்னு பாஜக தங்களுடைய திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய மசோதாக்களுக்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க போறாங்களா, இல்லை அதை எதிர்த்துட்டு வாக்களிக்காம அவையை விட்டு வெளியேற போறாங்களா அப்படிங்கிற கோணமும் இதுல முன்வைக்கப்படுது. என்ன இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டுக்காக தினமணியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.